இன்றைய முக்கிய செய்திகள் டிசம்பர் 8 2025 1. இந்திய ரூபாய் அழுத்தத்தில் உள்ளது, மேலும் பலவீனம் எதிர்பார்க்கப்படுகிறது. 2. சமீபத்தில் அமெரிக்க டாலருக்கு 90 ரூபாய் 42 பைசாக்கு அருகில் ரூபாய் மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு குறைந்தது. வர்த்தகம், முதலீட்டு வரவுகள் மேம்படாவிட்டால் 2026ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் 90 ரூபாய் 80 பைசா அல்லது 92 ரூபாய் வரை மேலும் சரிவு ஏற்படும் என்று கணிப்புகள் எதிர்பார்க்கின்றன. 3. 2025 கோவாவில் உள்ள அர்போரா இரவு விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 25 பேர் பலி, பாதுகாப்பு இணக்கமின்மை குறித்து விசாரணைகள். 4. வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு நினைவு நாளில் மக்களவை சிறப்பு விவாதத்தை தொடங்குகிறது, இது சித்தாந்த விவாதத்தை தூண்டுகிறது. தேசிய பாடலின் முக்கியத்துவத்தை மறுபரிசீலனை செய்வதை இந்த விவாதம் நோக்கமாக கொண்டுள்ளது, இது அரசியல் மற்றும் கலாச்சார வாதங்களை தூண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 5. அருவமான கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கான யுனெஸ்கோ அரசுகளுக்கிடையேயான குழுவின் புதிய அமர்வு புதுதில்லியில் தொடங்குகிறது. கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதே இந்த அமர்வு நோக்கமாக உள்ளது. பாரம்பரியத்தை பாதுகாப்பதன் மூலம் நவீனமயமாக்கலை சமநிலைப்படுத்துவதை அரசாங்கம் வலியுறுத்துகிறது. 6. இந்தியாவின் சில பகுதிகளை குளிர் அலை மற்றும் இடியுடன் கூடிய மழை தாக்கியது, இந்திய வானிலை ஆய்வுத் துறையின் (IMD) வானிலை எச்சரிக்கைகள். சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், ஒடிசா, விதர்பா மற்றும் சில கடலோர மற்றும் தீவுப் பகுதிகளில் குளிர், புயல் மற்றும் மின்னல் ஏற்பட வாய்ப்புள்ளது. 7. ஐரோப்பிய ஒன்றியம், இந்தியா சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் (FTA) தொடர்பான பேச்சுவார்த்தைகள் புது தில்லியில் மீண்டும் தொடங்குகின்றன. 8. இந்திய ரயில்வே அறிவித்த பாதுகாப்பு மேம்பாடுகள், விபத்துகளை குறைக்க AI அடிப்படையிலான கண்காணிப்பு மற்றும் தானியங்கி பிரேக்கிங். ரயில்வே அதன் முக்கிய பாதைகளில் பாதுகாப்பு அமைப்புகளில் பெரிய மேம்பாடுகளை திட்டமிட்டுள்ளது. 9. சிரியா பஷார் அல் அசாத் தூக்கியெறியப்பட்டதன் முதல் ஆண்டு நிறைவை குறிக்கிறது, புதிய தலைமையின் கீழ் குறிப்பிடத்தக்க ஆனால் கொந்தளிப்பான மாற்றம். பிரிவுவாத வன்முறை மற்றும் மனிதாபிமான நெருக்கடிகள் தொடர்ந்தாலும் நாடு முழுவதும் கொண்டாட்டம், தொடர்ச்சியான உறுதியற்ற தன்மையை எடுத்துக்காட்டுகிறது. 10. மோனாஷ் பல்கலைக்கழகத்தில் ஆஸ்திரேலியா பட்டமளிப்பு விழாக்கள் தொடங்குகின்றன, பீடங்கள் முழுவதும் ஆயிரக்கணக்கானோர் பட்டம் பெற உள்ளனர். கொண்டாட்டங்கள், புகைப்படங்கள் மற்றும் கல்வி சாதனைகளை குறிக்கும் நிகழ்வுகள் நடந்து வருகின்றன. 11. உலகளாவிய மரபுகள் பாதுகாப்பு குறித்து விவாதிக்க யுனெஸ்கோவின் அருவமான கலாச்சார பாரம்பரிய குழுவின் புதிய அமர்வு. பண்டிகைகள், கைவினைப் பொருட்கள், மொழிகள் உள்ளிட்ட கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் கவனம் செலுத்துங்கள், இந்தியா விருந்தினராக பங்கேற்கிறது.